வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக டென்சஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 டென்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வந்து 4 டைப்பாக இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். இந்த மாதிரி 4 டென்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்சன் என்னது, செகண்ட் பர்சன் என்னது, தேர்ட் பர்சன் என்னது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இதை உங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுருங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பர்சன். நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிறீங்க? உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னது, செகண்ட் பர்சன். இதை யார் பார்த்துட்டு இருக்கா? உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யார்? தேர்டு பர்சன். ஓகே. அப்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஐ அப்படி சொல்லுவீங்க. நான் அப்படின்னா ஐ. அப்போது ஐ சப்போஸ் குரூப்பாக பீப்புளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்போது ஐ வி ரெண்டுமே என்னது, ஃபஸ்ட்டு பர்சன். அதே மாதிரி உங்களுக்கு எய்த்தில் இருக்கிற பேர் யார்? எய்த்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அப்போ அவங்க யாருன்னா யூ, அதாவது செகண்ட் பர்சன். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யார்? ஒருவேளை உங்கள் அம்மா பார்த்தா ஷீயாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா பார்த்தா ஹீயாக இருக்கலாம், மேபி இட்டு கூட இருக்கலாம், இட்டு. அப்போது ஷீ, ஹீ, இட்டு அப்படின்னா தேர்டு பர்சன். அதாவது உங்கள் ரெண்டுத்துக்குமே சம்மந்தமில்ல, மூணாவது ஒரு ஆள் தான் தேர்ட் பர்சன். ஓகேவா? இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட். பேசிக்காக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ரொட்டீன் ஒர்க்கு, அதாவது ரெகுலராக நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டி, அப்புறம் ஒர்க்கு, அதுக்கு நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணீங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத், அதாவது சன் உதிக்கிறது நேச்சுரலாக என்ன நடக்குமோ அது அந்த லா, ஏதாவது லா இருந்துச்சுன்னா அந்த லாலாம் பேசிக்காக இதில் தான் வரும். சிம்பிள் ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 வெர்பு தான். ஒன்று டூ, அல்லனா டஸ். டூ எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும், அதாவது ஐ, வி, அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற யூ, இந்த ரெண்டுக்குமே டூ யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன் ரெண்டுக்குமே டூ யூஸ் பண்ணுவாங்க. தேர்டு பர்சன் ஷீ, ஹீ, இட், இந்த ரெண்டுக்குமே டஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே போல் இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த இருக்கிற வெறுப்பு, அந்த வெறுப்பு கூடவே டூ, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சனாக இருந்தால் அந்த வெறுப்பு கூடவே டூ அது வந்து ஒளிஞ்சிருக்கும். அதே மாதிரி தேர்டு பர்சனாக இருந்துச்சுன்னா அந்த வெறுப்பு கூட டஸ்ஸு ஒளிஞ்சிருக்கும். ஓகேவா? அதையும் நீங்கள் மனசில் வச்சுடுங்க. வாங்க இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு செல்வேன். ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. அவள் தினமும் பள்ளிக்கு செல்வாள். இப்போ இங்கே ஐங்கும் போச்சில் நான் கோ அப்படின்னு சொன்னேன். ஐ கோன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கோ ப்ளஸ் டூ, இந்த கோ மட்டும் இல்லை, கோ ப்ளஸ் டூ, இது டூ வந்து ஹைடன் ஆகிருக்கு. நான் முன்பு சொன்னது போல் இந்த ஐ வி ரெண்டுமே ஃபஸ்ட் பர்சன், அதனால் இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ணியிருக்க ஷீ வந்து கோஸ், அது தேர்ட் பர்சன். ஸோ நம்ம கோ ப்ளஸ் டஸ், கோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபைனலாக சிம்பிள் ப்ரெசண்ட்னாலே ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரிடே, ஐ ப்ரெஸ் எவ்ரிடே, ஐ டேக் அ பாத் எவ்ரிடே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வெறும் வெறுப்பு மட்டுமே யூஸ் பண்ணலாம். அது கூட நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து வெறும் வெறுப்பு மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவ்வளோதாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.